சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனிம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த 2023 ஆண்டுக்குரிய ஸ்ரீ தாயுமானவர் பாடல்கள் முற்றோதல் சிறப்பு அந்தர்யோகத்தினுடைய நிறைவு நாளாகிய இன்று நிறைவு சொற்பொழிவு அதனை செவிமடுக்க நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றீர்கள். சரியை கிரியை யோகம் என்கின்ற சைவ நன்னெறிகளை பற்றி சிவ புண்ணியங்களை பற்றி தாயுமான சுவாமிகள் பராபர கண்ணியில் என்ன கூறியிருக்கின்றார் அப்படின்னு பார்த்து வருகிறோம். மற்ற இரண்டையும் விளக்கமாக பார்த்தோம். இப்போ யோகம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள 5 கண்ணிகளை பார்க்க இருக்கின்றோம். ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் மகா யோகி, ரொம்ப பெரிய யோகி, யோக அனுபூதி எல்லாம் பெற்றவர். பாடல்கள் முழுக்க எல்லா இடத்திலும் அந்த குறிப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. நாம் இப்போ பார்க்க போகிறது பராபர கண்ணியிலே யோகத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார். அதனால் 5 கண்ணிகள் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். உண்மையில் மற்ற இடங்களில் பறந்துபட்டு சொல்லியிருக்கின்றார். பராபர கண்ணியில் உள்ள கண்ணிகளை மட்டும் நாம் இப்போ பார்க்கிறோம். அதாவது யோக நிலையை பற்றி சொல்லுகின்ற கண்ணிகள். இதில் நமக்கு 5 கண்ணிகள் இங்கே வைத்திருக்கிறோம்னு பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை, மைய கருத்தை சொல்லுகிறது. யோகத்திற்கு தயாரிப்பு. தியான யோகம் பயில விரும்பும் யோகி ஒருவன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், அவனுடைய உடலும் உள்ளமும் எப்படி யோக அனுபூதிக்கு ஏற்றது ஆக முடியும் என்பதை பற்றி நம்முடைய பெரியோர்கள் விஸ்தாரமாக சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ள அஷ்டாங்க யோகத்திற்கு தயாரிப்பு நிலையாக கொடுக்கப்பட்டிருப்பவை இயமம் நியமம். யமம் நியமம். யமம்னா சுய கட்டுப்பாடுகள்,
என்னென்ன சுய கட்டுப்பாடுகளை ஒருவன் தனக்குத்தானே விதித்து கொண்டால் அவன் நல்ல யோகி ஆவான். அப்ப இயமம் கீழ 5 ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். இதுல அஹிம்சையை பற்றி வருகின்ற ஒரு கண்ணியை இங்க நாம பார்க்கிறோம். அப்புறம் யோகம் யோகம் யோகம்ங்கிறீங்களே, அதுவும் இந்த காலத்துல ரொம்ப சொல்றாங்க யோகா பண்றேன் அப்படிங்கிறாங்க. அதனால யோகா பண்றதுன்னு தெரியல. அது யோகானா என்ன என்பதை சொல்லக்கூடிய ஒரு கண்ணி. யோகி சாதனம் புரிந்தால் அவனுடைய உடல் தொற்றமே மாறிவிடும். ஒரு அசாதாரணமான அலாதியான பிரகிருதியாக அவன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது உண்மைதானா? அதை பற்றி ஒரு கண்ணி. அப்புறம் ஹட்டயோகத்தை மட்டும் பயின்றால் அதனுடைய குறை என்ன என்பதற்கொரு கண்ணி. அப்புறம் இந்த 4 கண்ணிகளில் யோகத்தை பற்றி நேரடியாக சொல்லி அப்புறம் ஞான தபஸை பற்றி சொல்லுகிற ஒரு கண்ணியையும் இங்கே சேர்த்திருக்கேன். ஏன்னா தனியாக ஞானம்ங்கிற தலைப்பு கொடுக்கல. முழுக்க முழுக்க பல பாடல்களில் ஞான நிலை, அத்வைத்த நிலையை பற்றி தான் அவர் பேசுகிறார். அதெல்லாம் பின்னாடி வரப்போகிறதுங்கிறதுனால சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற அந்த 4வது நெறியை பற்றி விளக்கமாக இந்த பாடல்களில் தனியாக எடுக்கலை. அது வேறு தலைப்புகளில் ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் இங்கே இந்த ஒரே ஒரு கண்ணியை அப்படி இந்த யோகத்தோடய சேர்த்துருக்கோம். ஞான தபசுனா என்ன, ஞான தபசு என்றால் என்ன என்பதை பற்றி ஸ்ரீ தாய்மான சாமிகள் கூறுகின்ற ஒரு கண்ணியும் இந்த தலைப்பிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல யோகத்திற்கு தயாரிப்பு. அதற்கு முன்னால் அந்த 5 கண்ணிகளையும் பாராயணம் செய்து கொள்ளுவோம். யோகம் இதில் பக்கம் 51. அந்த பெரிய புஸ்தகத்தில் உங்களுக்கு தேடுறதுக்குள்ளே நேரம் போயிடும். இந்த புஸ்தகம் இருக்கிறவங்க நேரம் இதில் பாருங்கள், இல்லாட்டா கேட்டுக்கோங்க. முதல்ல 54வது பாடல். கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்க, எல்லாருக்கும் சொல்லுவதன் இச்சை பராபரமே. கால் பிடித்து மூல கனலை மதி மண்டலத்தின் மேலெழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே. வெளியாய் அருளில் விரவும் அன்பர் தேகம், வெளியாய் அருளில் விரவும் அன்பர் தேகம், ஒளியாய் பிறங்கியதும் உண்டோ பராபரமே. தோற்று துருத்தி சுமை சுமப்ப கண் பீதுங்க, காற்றை பிடித்தலைந்தேன் கண்டாய் பராபரமே. முன்னாள் மெய்ஞான முனிவர் தவம் ஈட்டுதல் போல் இந்நாளில் காண எனக்கு இச்சை பராபரமே. தியானம் செய்ய விரும்புகிறவன், வெறும் தியானம் செய்யல, தியான சித்தி பெற விரும்புகிறவன், தியானத்தில் வெற்றி பெற விரும்புகிறவன், தன்னை தயாரித்துக் கொள்ளும் விதமாக சில நற்குணங்களை கை கொள்ள வேண்டும், சில வேண்டாத மனப்பான்மைகளை விடணும். அப்படி அவன் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நற்குணம் அஹிம்சை. அதை இங்கே கொல்லாவிரதம் அப்படின்னு சொல்றார். கொல்லாவிரதம் அப்படின்னா பிற உயிர்களை அழிக்க கூடாது. எதுக்கு அழிக்கிறாங்க? பெரும்பாலும் தான் உண்பதற்கு. வள்ளுவர் சொல்லிட்டார், அது எவ்வளவு மட்டமான செயல்னு. தன் ஊன் பெருக்கிற்கு தான் பிரிது ஊன் உண்பான் என்னனம் ஆளும் அருள். இவன் உடம்பு நல்ல சதை வச்சு கொழுக்கு முழுக்குன்னு வலிமையா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்த உயிர்களின் உடம்ப, அடுத்த உயிர்களை பறிச்சு அந்த உடம்ப திங்குறான்னு சொன்னா அவனுக்கு எப்படியா உள்ளத்துல இரக்கம் இருக்கும்?
அப்படின்னு கேட்டுட்டார். அப்போ கொல்லாவிரதம் ஆன்மீக முன்னேற்றம் காண்பவர்க்கு அவசியம். ஒரு போர் வீரன்ட்டு போய் நீங்க கொல்லாவிரதம் பேச வேண்டியது இல்லை. ஒரு தியானம் பண்ண விரும்புகிற அந்தர்யோகத்துக்கு வருகிற சாதகர்கிட்ட பேசுறதுல தப்பு இல்லை, பேசணும். அப்போ கொல்லாவிரதம் என்பது பண்பாட்டில் மேலே செல்கிறவர்களுக்கு அவசியமானதொன்று. அதற்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். தியானம் பண்ணணும், தியானத்துல சித்தி அடையணும்னு ஒருத்தர் நினைச்சார்னா பரபரன்னு இருக்கிற மாதிரி கடமைகள் நிறைய வைத்துக் கொள்ள கூடாது. வாழ்க்கை எளியதாக இருக்க வேண்டும். மிகுந்த பேச்சோ புறத்தில் இழுக்கின்ற செயல்பாடுகளோ கூடாது. நிறைய பேர்ட்ட தொடர்பு வச்சிருக்க கூடாது. நிறைய நியமங்கள். அதில் இவர் ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி கொல்லா விரதத்தை மட்டும் சொல்றார். கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்லுவது என் இச்சை. அஹிம்சா தர்மம் எப்படிப்பட்டது? அஹிம்சா பரமோ தர்மக. தர்மங்கள் நற்குணங்கள் அனைத்திலும் மேலானது அஹிம்சை. ஏன்னா இந்த உலகத்தினுடைய இயற்கை பார்த்தா ஒன்று புரியும். சுவாமிஜி அப்படியே ஒரு தொடர் சங்கிலி போல சுட்டி காட்டியிருப்பாங்க. பூமியிலே மண்ணிலே எண்ணற்ற நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ், பாக்டீரியா இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மண்ணில் ஏன் செடி வளர்கிறது? அந்த உயிர் இருக்கு பாருங்க, அந்த உயிரை எடுத்துக்கொள்ளுகிறது செடி. மண்ணில் உள்ள உயிர் சக்தியை உறிஞ்சி தாவரங்கள் வளர்கின்றன. தாவரங்களை உண்டு, தாவரத்துல புல்லு முளைக்குது வச்சுக்கோங்க, அந்த புல்லை மான் சாப்பிடுகிறது. அந்த புல்லுல உயிர் இருக்கு. மண்ணில் இருக்கிற உயிரை உறிஞ்சி புல் வளர்கிறது. புல்லில் இருக்கிற உயிரை தின்று மான் வளருகிறது. மானை தின்று புலி வளருகிறது. இப்படி போய்கொண்டே இருக்கு. இது காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள். சின்ன சின்னதுகளை பார்த்தா கூட புழு பூச்சிகள்லாம் பூமியில இருக்கு. அதை தின்று கோழி வளர்கிறது. கோழிய மனுஷனும் பருந்தும் திங்குறது. அப்போ இது இயற்கையினுடைய ஒரு மாற்ற முடியாத நியத்தி. என்ன அப்படின்னா, ஒரு உயிரிடமிருந்து இன்னொரு உயிர் தனக்கு வேண்டிய உயிர் சத்தை பெற்றுக்கொள்கிறது. அதன் பொருட்டு அந்த உயிரின் உடலை அழிக்க தயங்குவதில்லை. அப்ப நான் கொன்னா என்ன அப்படின்னா, கொல்லலாம், கொல்லு நல்லா சாப்பிடலாம். ஆனா நீ அந்த விலங்கு லெவல்ல தான் இருப்ப. நீ ஆன்மீகத்துல முன்னேறணும்னு நினைச்சீனா உனக்கு கிடைத்த இந்த மானிட பிறவி நினைச்சு பாரு. விலங்குகள் எல்லாம் இப்படி படுக்கவாட்டுல இருக்கு, நீ நட்டக்குத்துல நிக்கிற, உனக்கு முடியுது. ஏன்? நீ தியானம் பண்ணணும்னு உனக்கு அப்படி கொடுத்துட்டார். அதுக்குதான் விலங்குகளை குரங்கு உட்காந்து தியானம் பண்ணுமா? ஆனா குரங்கு போன்ற மனம் உடைய மனிதன் நினைச்சா தியானத்துல மனசை அமைதியாக இருக்க வைக்கலாம். அதனாலதான் முன்கால கையாக்கி கட்ட விரலை தனியா பிரிச்சு பொருட்களை எடுக்கிற மாதிரி வச்சு அப்புறம் மனசுன்னு ஒண்ணு கொடுத்து அதை அலையவும் விட்டு அப்புறம் வேணும்னா அமைதியும் படுத்திக்கலாம் என்று வைத்து விட்டார் கடவுள். அதனால தியானத்துக்கே உரிய சிறப்பான பிறவியப்பா மனித பிறவி. அதை பெற்றிருக்கிற நீ கொல்லாவிரதம் அனுஷ்டிப்பதுதான் நல்லது. கொல்லாவிரதம் குவலயம் எல்லாம் ஓங்க, இந்த உலகம் முழுவதும் எல்லோராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. அந்த மகான்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? சேரவாரும் ஜெகத்தீரேன் அவரே இன்னொரு இடத்துல பாடுறாரு இல்லையா? அதனால தனக்கு கிடைச்ச ஒரு நல்லதை தானே வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? கதவை சாத்து, யாரும் வந்துட போறாங்க அப்படின்னு நம்ம மட்டும் பங்கு வச்சு சாப்பிடுவோம். அவங்க யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தா கூப்பிட்டு உள்ள அழைச்சு கொடுப்பாங்க. அதனால எல்லோருக்கும் சொல்லுவது என் இச்சை. கொல்லாவிரதத்தின் சிறப்பு அவசியம். அதை எடுத்து சொல்லுவது, உலகம் முழுவதற்கும் எடுத்து சொல்லுவது என்னுடைய ஆசை அப்படின்னு இறைவன் தெரிவிக்கிறார்.
நம்ம அப்படி ஆசைப்பட்டதுக்காக நடந்துராது, பகவான் மனசு வச்சாதான். ஏன்னா குருதேவர் சொல்றார், உலகத்திற்கு புகட்டுகின்ற காரியத்தை எல்லோராலும் செய்துவிட முடியாது. இறைவனே இவன் என்னுடைய பிரதிநிதியாக மக்களுக்கு சொல்லட்டும்னு சொல்லி நாக்கில் அப்படியே எழுதினாத்தான் உனக்கு பேச வரும், நீ சொல்றத கேட்பாங்க, இல்லாட்டா எல்லாம் வீண். அதனால இறைவன்ட்டு அந்த பிரார்த்தனை வைக்கிறார், உலகம் முழுக்க மக்கள் எல்லாருக்கும் இந்த அஹிம்சா தர்மத்தின் பெருமையை, சிறப்பை, மேன்மையை எடுத்து சொல்ல நான் விழைகிறேன் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறார். பண்பாட்டில் உயர்ந்தவர்களுக்குத்தான் அஹிம்சையை கடைபிடிக்க முடியும். அதில் பொதுவாகவே விலங்குகளுக்கு அஹிம்சை முடியாது, அது இயற்கை. எப்படி புலியை போய் நீ மான் அடிக்காதன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது கேட்காது, தப்பு கிடையாது. அது கேட்கலன்னா தப்பு இல்லை, மனுஷன் கேட்கலன்னா தப்பு. அப்பையும் கூட தப்பு சொல்ல முடியாது. அவன் இன்னும் விலங்கு நிலையிலேருந்து உயரலைன்னு சொன்னால் வரட்டு, இன்னும் கொஞ்சம் அடிபட்டு வரட்டுன்னு பெரியவங்க விட்டுருவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. கேட்கலையா, சரி இன்னும் கொஞ்சம் பிறவிகள்லாம் போக வேண்டி இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால அந்த கொல்லாவிரதத்தில் நாட்டம் வராமல் சாதாரணமான இச்சை இருக்கே அது தீரணும், கொஞ்சம் அனுபவிச்சு பல பிறவிகள் கழிஞ்ச அப்புறம்தான் நீ வருவ அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி விடுற மாதிரி லாய்க்கில்லாத ஆளா நான் இருந்துடக்கூடாது, எனக்கு அந்த கொல்லாவிரதம் வாய்க்க வேண்டும். பரம தர்மமாகிய மேலாம் அறமாகிய இந்த கொல்லா விரதத்தை கடைபிடிக்கின்ற நல்ல யோகியாக நான் விளங்க எனக்கு அருள் புரி. அது மட்டுமல்ல, நான் உணர்ந்த இந்த சிறப்பை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி உலகையே சாந்த பூமியாக ஆக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு என்று இந்த பாடலிலே கேட்கின்றார். ரொம்ப நல்ல எண்ணம் தான். ஆனால் இயற்கை என்ன, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அஹிம்சையில் ஆர்வம் வந்து விடாது. அவரவருக்கு பக்குவம் வரும்போதுதான் அதை கேட்பார்கள். ஆனால் இவர் பாட்டை எழுதி வச்சிட்டார். இன்னைக்கு தேதிக்கு ஒருத்தருக்கு பக்குவம் வரலன்னு வச்சுப்போம், ஒரு 5 வருஷம் கழிச்சு அவருக்கே இது பக்குவம் வரும்போது எப்படியோ அவர் கண்ணில் இந்த பாட்டு படும். ஓ, அவ்வளவு முக்கியமா தியானத்துக்கு, சரி நானும் இனிமே இவ்வளவு நாள் சாப்பிட்டது போதும், அதை விட்டுடுறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு வரும். அந்த கணமும் வராதவர்கள் 100 பேர் இருப்பாங்க. இன்னும் 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வரலாம். யார் யாருக்கு எப்போ பக்குவம் வருதோ அப்போ தாய்மானவருடைய இந்த வார்த்தைகளை பார்த்து கொல்லா விரதத்தின் மேன்மையை உணர்வார்கள். அதனால ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு சொன்னா நீ கொல்லா விரதம் இருந்தாகணும். உலக வாழ்க்கையில வலிமையா இருந்தா போதும்னு நினைச்சா நல்லா சாப்பிட்டுக்கோ. அது கேட்ட நிலைதான். ஒரு பையன் கேட்கிறான் சாமிகிட்ட, ஸ்கூல்ல 4வது படிக்கிற பையன், சாமி கறி சாப்பிடலாமா சாமி அப்படின்னு கேட்குறான். யாரோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு, நான் சாப்பிடலாமா சாமி அப்படின்னு கேட்குறான். கேட்குற கேள்வியிலே சாப்பிடலான்னு சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே சாமி சொல்றாங்க, உனக்கு ஆசையா இருக்கா, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. உடனே அவனுக்கு நிம்மதியா போச்சு. உடனே சொன்னாங்க, நீ ஜூ போயிருக்கியா, மிருக காட்சி சாலை, அங்க கூண்டுக்குள்ள சிங்கத்தை அடைச்சு வச்சிருப்பாங்க பாத்தியா, அது எப்படி இருக்கும், ஒரு இடத்துல நிக்காம பரபரன்னு போயிட்டே இருக்கும் பாத்தியா, அது கறி சாப்பிடுறதுனால அமைதி இல்லாம இருக்கு. நீ அமைதியா இருக்கணும்னா கறி சாப்பிடாத, அறிவு வேணும்னா அமைதி வேணும்னா கறி சாப்பிடாத, வலிமையா இருக்கணும்னா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு லட்சியத்தை காமிச்சிட்டாங்க. சாப்பிட்டா என்ன கெடுதி, சாப்பிடலைன்னா என்ன சிறப்புன்னு, உனக்கு எப்போ முடியுமோ அப்போ இது உனக்கு உதவும்னு சொல்லி அதை சொல்லி வச்சுட்டாங்க. கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்லுவது என் இச்சை. அவருடைய எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை, அதோடு கூட யோகத்துக்கான தகுதி தரக்கூடிய நற்குணத்தை இந்த பாடல் சுட்டி காட்டுகின்றது. அடுத்த பாடல், கால் பிடித்து மூல கனலை மதிமண்டலத்தின் மேல் எழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே. இந்த பாடல்ல யோகம், ராஜயோகம், குண்டலினி யோகம் என்றால் என்ன என்பதை சொல்றார். சுருக்கமா சில வார்த்தைகள்ல சொல்லி முடிச்சிட்டார். என்ன சொல்றார்? கால் பிடித்து,
அப்படியே அதுக்கு பொருள் கொண்டா காற்றை பிடித்து. காற்று என்பது ஒரு இடத்துல நிற்காம சலித்து கொண்டே இருக்கிறது. வெளியில உலகத்துல நம்முடைய உடலுக்குள்ளே மூச்சு காற்று வெளியே போவதும் உள்ளே வருவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப காற்றினாலே ஒரு சலனம் இருக்கு. இந்த மூச்சு காற்றுக்கும் மனதிற்கும் மிகுந்த தொடர்பு இருக்கின்றது. மூச்சு காற்று ஒழுங்கில்லாமல் போகும்போது மனம் அமைதியற்று இருக்கும். அதனால தியானம் பண்ணுகிறவர்கள் துவக்கத்தில் சிறிது நேரம் மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சீர்படுத்துவார்கள். அது சீராக செல்லும் போது மனது கொஞ்சம் அடங்கி அமைதி பெறும். ஓரளவுக்கு இதுல உதவி இருக்கு தியானத்துக்கு. அதனால அது ஒரு விதமான பயிற்சி. ஆனா தியானத்துக்கே மெயினா முக்கியமா குண்டலினி அப்படின்னு ஒரு சக்தி மனித உடல்ல இருக்கு. குண்டலினின்னு ஒன்றும் தனியா சக்தி இல்லை, நம்மகிட்ட இருக்கிற சக்தி தான் அது. அப்படியே ஒரு 3.5 வட்டமிட்டு இருக்கிற பாம்பு போல முறுக்குல சுத்துவோம்ல, அப்படி அதில் ஒரு 3 சுத்து அப்புறம் ஒரு பாதி சுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத மாதிரி சுருண்டு இருக்கிறதா இந்த சக்தி. எங்கே? உடம்பினுடைய அடிப்பகுதியிலே மூலாதாரத்தில். நாம் அப்படி நிமிர்ந்து தரையில உட்காரும் பொழுது நம்முடைய உடம்பு கீழே படுகிறதே, அந்த இடத்துல குறிக்கும் குய்யத்திற்கும் நடுவில் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அங்கே மூலாதாரம் இருக்கின்றது, அங்கே இந்த சக்தி உரைகின்றது. இது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா சாதாரண உலக வாழ்க்கை உடல் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இந்த சக்தி உடலின்பத்தில் வீணடிக்கப்படுகிறது. யோகி ஒருவன் அந்த சக்தியை அப்படி சிதறடிக்க விடாமல் திரட்டி எடுத்து மேலே கொண்டு செல்லுகின்றான். இதுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு உதாரணம் தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டர்ல கீழே ஒரு குமிழ் இருக்கும், அதுக்குள்ள பாதரசம் இருக்கு. அந்த பாதரசம் மாதிரி இந்த சக்தி. இந்த சக்திங்கிறது என்ன? பிராணசக்தி தான். சக்தி இந்த உடம்புல சேகரிச்சிருக்கு. சக்தி இருக்குங்கிறது அடையாளம். நம்ம தரையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சா அந்த இடம் சூடாயிடும். அந்த எனர்ஜி, அந்த சக்தி இருக்கு, அந்த வெப்பம், கதகதப்பு. சாமி சொல்றாங்க, நல்ல தியானத்துல பழகி குண்டலினி யோகத்தில வெற்றி கண்டவர்களுக்கு அந்த கதகதப்பே நல்லதா இருக்குமா. நமக்கு ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல உடனே போய் உட்கார பிடிக்காது, உட்காரக்கூடாது. தியானம் பண்றவங்க ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. பஸ்ல எல்லாம் கூட எங்களுக்கு ஒருத்தர் உட்காந்துட்டு உடனே உட்கார பிடிக்காது. கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருப்பேன், அவங்க எந்திரிச்சாலும். கொஞ்ச நேரம் நல்லா காற்றெல்லாம் பட்டு சாதாரண அனுப்புறம் தான் உட்காருவேன். ஏன்னா அவங்களுடைய இயல்பையும் அங்கே விட்டுருப்பாங்க. அதனால இது நம்ம இயல்பை சரி பண்றதே நமக்கு பாடா இருக்கு, இன்னும் இதுக்கு அதையும் சேர்த்துக்கணும். அதனால அப்போ அந்த கதகதப்பு சக்தி இருக்குங்கிறதுக்கு அடையாளம். அது பிராணசக்தி தான். அந்த பிராணசக்தியை அதுதான் அப்படியே 3.5 வட்டமிட்டு சுருண்டு படுத்திருக்கும் பாம்பு போல இருக்கு. அதனால அது குண்டலினி பாம்புன்னு சொல்றோம். உண்மையில ஒரு பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது சக்தி, எனர்ஜி. இப்போ அது உள்ள படுத்திருக்கு, 3 வட்டம் போட்டுக்கிட்டு நல்லா அப்படியே தலையை உள்ள வச்சுட்டு படுத்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம அறியாமை உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உடல் உண்மை, உலகம் உண்மை, உலக அனுபவங்கள் உண்மை என்று நினைத்து கொண்டு உலக அனுபவத்தில் ஆசையோடு பிரவர்த்தித்துக் கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கை. கொஞ்சம் இதெல்லாம் நிலையில்லை என்று தெரிந்து இறைவன் மீது நாட்டம் வந்தால் அது அப்படி தூங்குற பாம்பு எழும்புது. எழும்பிற பாம்பு மேலே வருது. அப்படி மேலே வர்றதுக்கு அந்த தெர்மாமீட்டர் எடுத்துக்கோங்க. அது அப்படி அந்த குமிழ், அப்புறம் கொஞ்சம் ஒரு குறுகலான வழி, அதுக்கப்புறம் அந்த நடுப்பகுதி, அதுல உள்ளுக்குள்ள ஒரு குழாய் மாதிரி நடுவில் போகுது. இது எதுக்கு இத்தனை உதாரணம்னா, பெரியவங்க சொல்றாங்க, நம்ம நிமிர்ந்து அமரும் பொழுது நம்முடைய முதுகுத்தண்டின் வழியாக இந்த பிராணசக்தி ஆகிய காற்று போவதற்கான வழி சின்னதா இருக்கான். அதுக்காகத்தான் நேர உட்காரணும். அந்த வழியை விட்டா அது சிரமம் இல்லாம போகும். அப்படி போகும் பொழுது அது எப்படி போகுமா? குருதேவர் சொல்றார், அது பல விதங்களில் அசையும். எறும்பு ஊறுவது போன்று இப்படி நேர போயிட்டே இருக்கும்.
இல்ல தவளை மாதிரி தவ்வி 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 போகும் அந்த சக்தி. இல்லைன்னா பறவை மாதிரி பறந்து பறந்து வேகமா போகும். அப்படி அது பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 போகும். அப்படி போகும்போது கீழே மூலாதாரத்திலேருந்து தலை வரையிலும் போற இடத்துல 6 ஸ்டேஷன் வழியில ரயில் நிக்குது. 6 வழி இடத்துல நிக்கிறது. மூலாதாரம் முதல் இடம், கிளம்புற இடம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. 6வது இடம் ஆக்ஞை. இது வரையிலும் உலக எண்ணம் கொஞ்சமாவது இருக்கும். இதுக்கு மேல போனாத்தான் உலகப்பற்று சிறிதுமின்றி தன்னுடைய மெய்யான ஆனந்த நிலை, அறிவு நிலை, மோன நிலை உணரப்படும். அதனால ஆக்ஞைக்கு மேல போயிட்டா சகசிராரத்திலே 1000 இதழ் தாமரை போன்றிருக்கின்ற அந்த உச்சியிலே நிறை நிலையாக சிவனார் வீற்றிருக்கிறார். குண்டலினி என்பது சக்தி. அது அங்கே மேல போய் சிவனோடு ஐக்கியமாகிறது. அப்பத்தான் ஜீவன் சிவனோடு ஐக்கியமாகி அத்வைத்த அனுபவம் சித்திக்கிறது என்று குண்டலினி யோகத்தினுடைய தன்மையை சொல்லுவார்கள். அதை இந்த பாட்டுல சுருக்கமா அழகா சொல்லிட்டார். என்ன சொல்றார்? கால் பிடித்து காற்றை முறையாக இயக்கும்படி பிடித்து கட்டுக்குள் வைத்து பிராணாயாமம் செய்து, ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், நாம செய்யக்கூடிய பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம் ரொம்ப எளியது. ஆனால் அவங்க இதுல சொல்றது ரேச்சகம், கும்பகம், பூரகம். காற்று உள்ள இழுக்கிறது, மெதுவா உள்ள இழுக்கணுமா. 1 பங்கு நேரத்துக்கு உள்ளிழுத்தோன்னு சொன்னா 4 பங்கு நேரத்துக்கு உள்ள வச்சிருக்கணும். அப்புறம் 2 பங்கு நேரத்தில் மெதுவா வெளிவிடணும். ரொம்ப மெதுவா விடணுமா, வேகமா புஷ்ன்னு விடக்கூடாது, மெதுவா விடணுமா. அப்படி நிறுத்தி வைக்கிறத வெளியிலேயே வைக்கலாம் அல்லது உள்ளேயும் வைக்கலாம். இப்படி செய்து வந்தால் மூச்சு ஒழுங்குபடுவதோடு கூட மூலாதாரத்தில் தேங்கி இருக்கிற சக்தி கிளம்பும். சுழுமுனை அல்லது சுஷும்னா நாடி வழியாக மேலேறும். கால் பிடித்து மூலக்கனலை, கனல் அப்படின்னா நெருப்பு சொன்னேன். அந்த எனர்ஜி சக்தியில ஒரு கதகதப்பு இருக்குன்னு, அது சாதாரணமானவர்களுக்கு அது ஒரு போக்கில் இருக்கும். தன்னடக்கம் பயின்று பிரம்மச்சரியம் போன்ற விதிகளை அனுஷ்டித்து குண்டலினி யோகம் செய்கின்ற யோகியர்க்கு அந்த கதகதப்பும் தெய்வீகமாக இருக்கும். அதனால கனல் அப்படிங்கிறார். அந்த மூல கனலை என்ன செய்யணுமா, மதிமண்டலத்தின் மேல் எழுப்பி கீழே இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு வருகிறார். மதிமண்டலம் சந்திரலோகம். சந்திரலோகம்னு வானத்தில் எங்கேயோ இருக்கிற சந்திரலோகத்தை சொல்லல, இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபூமி தான் சந்திரலோகம். அங்கே சிவனாரோடு இங்கிருந்து கிளம்பின சக்தி ஐக்கியமாகிறது மேல் எழுப்பில். அப்படி சிவசக்தி ஐக்கியத்தை தன்னுள் ஒருவன் அனுபவித்தால் அப்போது அமிர்த தாரை பொழியும். அதன் விளைவாக அவன் உடல் முழுவதும் ஒரு தெய்வீகத்தை பெற்று அழியா நிலையை பெறும். அதனால என்ன சொல்றாங்க, தேகம் விழுமோ. அப்படி மூல கனலை எழுப்பி மதிமண்டலமாகிய சந்திரலோகத்திலே சிவனாரோடு ஐக்கியம் பண்ணினால் அப்படி செய்கின்ற யோகிக்கு தேகம் எப்படி இருக்கும், இரவாததாக இருக்கும் என்று குண்டலினி யோகத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். அவர் மிகச் சிறப்பாக இந்த யோகங்களை எல்லாம் கையாண்டு வெற்றி பெற்றவர். இன்னும் நிறைய இந்த குண்டலினி யோகத்தை பற்றிய ரகசியங்கள் பலவற்றையும் தம்முடைய பாடல்களிலே வைத்திருக்கின்றார். நாம் ஏற்கனவே படித்த பாடல்களிலே வைத்திருக்கின்றார். கால் பிடித்து மூல கனலை மதிமண்டலத்தின் மேல் எழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே. பிரம்மச்சரியம், பிராணாயாமம், தியானம் முதலிய முறையான யோக பயிற்சிகளால் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை கிளப்பி
மேல் நோக்கி செலுத்தி சந்திரலோகமாகிய உச்சந்தலையில் உள்ள சகசிராரத்தில் சிவ சந்நிதியில் ஐக்கியப்படுத்துபவன் ஷரீரம் இருக்கும் பொழுதே முக்தி பெற்றவன் ஆகிறான் என்று யோகத்தினுடைய சூட்சுமத்தை முழுசும் சுருக்கமா சொல்லிவிட்டார். இன்றைக்கு காலையில படிச்ச அன்னையாருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடினீங்க இல்லையா, அதுல 8வது பாடல், 6 ஆதாரமும் கடந்து நீ 7ஆம் ஞான பூமியில் பிரசன்னமாவாய், அப்பெருநிலத்தில் மதிமண்டலம் அப்படின்னு சொன்னாலே அந்த சந்திரலோகத்தில் சிவன் வீற்றிருக்கின்றார். அங்கே நீ என்ன செய்யணும்? சகசிரதள கமலத்தில் 1000 இதழ் தாமரையில் சதா சிவனோடு கலந்திட மேலே எழுந்திரு தாயே குண்டலினியை வேண்டுகின்றார். இந்த பாட்டு எழுதினது யதீஸ்வரி சிவப்பிரியாம்பா அவர்கள். பெரிய யோகி, பல அனுபவங்கள் பெற்றவர்கள் குண்டலினி யோகத்துல. அதனால அந்த பாட்டில் எழுதியிருக்காங்க. அந்த அறையில நுழைஞ்ச உடனே அந்த கதவுக்கு மேல 2 பேர், 2 அம்மாமார் இருப்பாங்க, அம்பாக்கள். நின்றுட்டு ஒரு அம்பா இருப்பாங்க, உட்கார்ந்த மாதிரி ஒரு அம்பா இருப்பாங்க. அந்த உட்கார்ந்த மாதிரி இருக்கிற அம்பா தான் சிவப்பிரியம்பா. அவங்க தான் இந்த பாடல்கள் எல்லாம் எழுதினது. அதுல சொல்றாங்க, சதா சிவனோடு கலந்திட மேலே எழுந்திரு தாயே. அப்ப என்ன ஆகும்? துயரங்கள் அனைத்தும் கடந்தவன் ஆவேன். அந்த நிலையை, அந்த குண்டலினி சக்தியை அன்னை சாரதை என்று உருவகப்படுத்துகிறார் அம்பாள். ஞானத்தாயே, சாரதை தாயே, அரிய இச்செயலை செய்து வைப்பாயே என்று சொல்லுகின்றார். அப்படி தாய்மானவர் குறிப்பிட்ட அந்த குண்டலினி யோக நிலையத்தான் இங்கே அம்பாவும் விளக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு கூடுதலான உதாரணத்துக்காக அதை சொன்னேன். அப்புறம் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை பற்றி பல தவறான கருத்துக்கள் இருக்கும். யோகினா அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க, சன்னியாசிகள்லாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா என்னடாது நல்லா சாப்பிட்றாங்களே அப்படின்னு தோணும். சாப்பிடாம கிடக்கணும். அதாவது அதான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி யோகம் உலகத்துல இந்த முற்றிலும் ஒதுங்கி இமயமலை குகையில உட்காந்து தபஸ் பண்றவங்க வேணா சாப்பாடெல்லாம் அப்படி நல்லா குறைச்சி இருக்கலாம். ஒருத்தர் சொன்னார், இப்படி கையை காமிச்சார், இந்த 4 விரலை மட்டும் காமிச்சார். இவ்வளவு பாசி பயரை எடுத்து அதை முளைக்கட்டி கொஞ்சம் காய வச்சு ஒரு நாளைக்கு அவ்வளவு சாப்பிட்ட போருமா? அப்படின்னா என்ன? அவர் உடம்புக்கு வேலையே கொடுக்கல. அப்ப சாப்பாடு நிறைய சாப்பிட்டா அப்புறம் தூக்கம் வந்துடும். அதுக்காக அவர் கொஞ்சம் தான் சாப்பிடணும். ஆனா பிராணன் இருக்கணும், அந்த அனுபவங்கள் கிடைக்கணும், ஞான அனுபவங்கள். அதுக்காக அவர் இவ்வளவு சாப்பிட்டுக்கிறார். இப்ப எப்படி அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்னா, காற்றிலிருந்து நேரடியா அப்படியே என்ன இத பிரபஞ்ச மண்டலத்திலிருந்து அப்படியே நேரடிய சக்தியை இறக்கி கொள்ளுவார்கள். சக்தி இல்லாம உயிர் வாழ முடியாதே, அதனால் அவர்கள் சக்தியை பெறுவார்கள். அப்ப ஸ்தூலமா வேணுங்கிறது கொஞ்சம்தான், அதுக்கு பயிற்சி பண்ணினாத்தான் அது முடியும். அப்படி அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இங்கே மக்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டு சேவையை ஒரு சாதனமாக வைத்துக்கொண்டு வழிபாட்டு முறைகள், பூஜை, அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதுக்கள் சாப்பிட்டான் சாப்பிடுவாங்க. அப்போ அதனால மக்களுக்கு இந்த ஒரு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். சாப்பிட மாட்டாங்க, சில சமயம் குளிக்கவே மாட்டாங்க. இந்த சித்தர் குளிக்கவே மாட்டார் தெரியுமா, ஆனாலும் பக்கத்துல போனா ஸ்மெல்லே வராது, அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க. வேற சில மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும். எப்படி அவர் தலைக்கு பின்னாடி அப்படி ஒரு ஒளி வட்டம் அப்படி இருக்கு, என்ன தேஜஸ் பாருங்க, தேஜஸா இருக்கு பாருங்க அப்படிம்பாங்க. இவருக்கு தெரியுறதா இவர் நினைச்சுப்பார். உடனே கூட இருக்கிறவர் நம்ம தெரியலன்னு சொன்ன நம்மள ஏதாவது ஆமா ஆமா ஆமாமா தெரியுது அப்படின்ட்டு வரான். இப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு உடைக்கிறாருங்க. சாமி சொல்றாங்க, இந்த யோகிகளுக்கு ஏதோ ஒரு பிரகாசம் அப்படியே அவர்களை சுற்றி இருக்குமோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இருக்காது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதான் விஷயம். சரி, அப்ப அவங்க ஞானம் அடைஞ்சதுக்கு என்ன அடையாளம்? உனக்கு தெரியாது அந்த அடையாளம், நீ ஞானம் அடைஞ்சாதான் அது தெரியும். அவர்களுடைய பிரகாசம் அறிவு பிரகாசமாய் இதயத்தில் பிரகாசிக்கிறது. ஸ்தூலமாக உடலிலும் ஒரு ஒளியாக அது தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார் என்று நம்முடைய சுவாமிகள் விளக்குகிறார்கள். பாருங்க, 190வது பாடல். வெளியாய் அருளில் விரவும் அன்பர் தேகம் ஒளியாய் பிறங்கியதும் உண்டோ பராபரமே. பக்குவமடைந்துள்ள ஆத்ம சாதகர்கள்
அருள்மயமான பரவெளியில் கலக்கின்றனர். அதாவது விதேக முக்தி, இந்த உடம்பை விட்டுட்டு மரணத்தில் இந்த உடம்பை விட்டு விட்டு போகும்போது திருப்பி வரவேண்டிய மற்ற ஈண்டு வாரா நெறி என்றபடி திரும்ப இந்த உலகத்துக்கு வரவேண்டிய அவசியம் இல்லாதபடி பரம்பொருளில் பரவெளியில் ஐக்கியமாகி விடுகிறார்கள். அப்ப அந்த ஞானிகள்லாம் எப்படிங்க நம்மளை சுத்திங்க கடவுள் வெட்ட வெளியா இருக்கிறாரோ அது மாதிரி அதுல அவர்களும் கலந்து இருக்கின்றார்கள். அருள் வெளியில் பரவெளியில் கலக்கின்றனர். அகத்தில் அவர்கள் அருள் ஒளியை பெற்றவர்கள் ஆகின்றனர். அதற்கு ஒப்ப அவர்களது ஜட உடலும் கண்ணுக்கு புலப்படும் ஒளியை பெற வேண்டும் என்பது இல்லை. தலையை சுற்றி ஒளி வெட்டம்னா நாம வேணா அப்படி ஒரு வேறுபடுத்தி காட்டுவதற்கு சொல்லலாம். கட்டாயம் அது தெரிஞ்சாகணுங்கிற அவசியம் இல்லை என்பது இந்த பாடலின் கருத்து. என்ன சொல்றார் பாடல்ல? வெளியாய் அருளில் விரவும் அன்பர். வெளியாய் பக்குவமடைந்துள்ள ஆத்ம சாதகர்கள் அன்பர்கள் பரவெளியில், வெளி அப்படின்னா என்ன? ஆகாசம். ஆனா ஆகாசம் பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஆகாசம் ஜடமயமானது. அந்த ஆகாசத்துக்குள்ளும் அதனூடும் இறைவன் பரமன் கலந்துள்ளான், விரவியுள்ளான். அது அருள்மயமான அறிவு ஆகாசம். சிதம்பரம் அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா? சிதம்பரம். அந்த பரவெளியில் விரவுகின்றார்கள், கலக்கின்றார்கள், சேர்கின்றார்கள். அப்ப அவங்கள்ட்ட என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, அந்த சிறப்பு நீ உடம்புல பார்க்க முடியாது. உடம்புலயும் இருக்கும், ஆனா இருந்துதான் தீரணுங்கிறதும் இல்லை. நம்ம சுவாமிஜியை ஒரு பக்தர் நமஸ்காரம் பண்ண போனாராம். அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு. ஒரு நாளைக்கு இவர் போன போது முன்னாடி நமஸ்காரம் பண்ணின ஒரு மூத்த அடியார் அவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்றாரு. உடனே இவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. இவரும் பார்த்து தொட்டு நமஸ்காரம் பண்றாராம். அவர் நினைச்சாராம், சாமி கைலாயத்துக்கு போகும்போதும் ஏறும்போதும் முழுக்க நடந்து திரும்ப இறங்கி வரும்போது முழுக்க நடந்தாங்களாம். கைலாயம் முழுக்க நடந்தே யாத்திரை போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப கைலாயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கிடுறோம். அவர் அவ்வளவு தூரம் நடந்தே போயிருக்கிறார். அப்புறம் கேதார், பத்ரி, அமர்நாத் எல்லா யாத்திரையும் பண்ணிட்டார். இவ்வளவு யாத்திரைகள்லாம் நடந்து போயிருக்கிறாரே, அப்ப கால் நல்லா அப்படியே முரடா இருக்கும் அப்படின்னு இவரா நினைச்சுக்கிட்டாரு. அதை தொட்டாரா நமஸ்காரம் பண்ண, அப்படி பூ போல இருக்கான். அவருக்கு ஒரே ஷாக், என்னடா அது சாமி கால் இவ்வளவு பூ போல இருக்கேன்னு நினைச்சாராம். அம்பாட்ட, சிவப்பிரியாம்பாட்ட சொன்னாராம், அம்பா நான் சாமி இன்னைக்கு தொட்டு கும்பிட்டேன்பா, கால் அப்படியே பூ போல இருந்ததும்பா நாராம். அம்பா சொன்னாங்களாம், ஞானத்துல பக்தியில உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு உடல் கூட மென்மையாயிடும். மனம் மென்மையான உணர்ச்சிகளோடு இருப்பது போல உடலிலேயும் ஒரு மென்மை விடுமப்பான்னாராம் அப்படின்னு சொன்னாங்களாம் அம்பா. அது மாதிரி சில மாற்றங்கள், அவ்வளவு பண்ணுகிற தபசு உடம்புலையும் மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்காது. ஆனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஒளி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல, ரேடியம் விளக்க ராத்திரியில லைட் போடாம வச்சாலும் ஒளி வீசுற மாதிரி இந்த உடம்புல ஒரு ஒளி வீசணும்லாம் எதிர்பார்க்காத. அவர்களுடைய ஒளி ஞான ஒளி, அறிவு ஒளி, ஆத்ம பிரகாசம். அதனால அந்த அன்பர்களின் உடல் ஒளியாய் பிறங்கியதும் உண்டோ, ஒளியாக பிரகாசிப்பதும் உண்டோ. எப்பவும் அப்படித்தான் இருக்கணுமா என்ன? இருக்காது. இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உனக்கு தெரிய ஒரு ஜட பிரகாசம் அதுல இருக்கணும்னு எதிர்பார்க்காதே. அப்ப என்ன இருக்கு அவங்கள்ட்ட? சித்தி பெற்றோரின் உடல் தூயதாயும் மயக்கம் பயவாத அறிவுமயமாயும் இருக்கும். நம்முடைய மனசுல அறிவு நமக்கு இருக்கு, ஆனா அந்த அறிவு அறியாமையோடு கலந்ததாக மயக்கத்தை விளைவிப்பதாக இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த மயக்கம், குழப்பம் இல்லை. அந்த தெளிவான சித் பிரகாசம், அறிவு பிரகாசம் அவர்களுக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அத ஒரு ஸ்தூல ஒளியாக, சூரிய ஒளி, சந்திர ஒளி மாதிரி ஒரு ஒளியா நினைக்காத, அது அறிவு. அதுல மயக்கம் இல்லை. அந்த அறிவு ஒளி அவர்கள் உள்ளே இருக்கிறது. உன்னுடைய பக்குவத்துக்கேற்ப நீ அதை உணர்வாய். அது ஒரு ஸ்தூல பிரகாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று இந்த பாடல் கூறுகிறது.
அப்புறம் யோகம் அப்படிங்கிறதுல 2 பகுதி இருக்கு. ஹட்டயோகம், தியான யோகம். ஹட்டயோகம் என்பது உடலை பக்குவப்படுத்துவது, தியான யோகம் என்பது மனதை பக்குவப்படுத்துவது. பல பேர் நீங்க யோகா பண்ணினா பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும், மனசு அமைதியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், குரல் எல்லாம் இனிமையாயிடும், இதுல இருக்கு. அதுலயும் சில பேருக்கு இந்த உடம்ப காய சித்தியின் மூலம் நம்ம நாள் காப்பாத்தி வச்சிருக்கணும், தியானம் எல்லாம் பண்ணி இறைவனை அடைவதற்கு. ஏன்னா அது சீக்கிரத்துல கை கூடிடாது, அதனால மரணம் வந்து விடாம இருக்கணும், அதனால அதை தள்ளி போடணும், சில நூற்றாண்டுகளுக்கு கூட மரணத்தை தள்ளி போடணும் என்று நினைத்து உடம்ப வச்சிருப்பாங்களாம். அதுவே ஒரு மயக்கம்ங்கிறாங்க சாமி இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதும்போது. அது ஒன்றும் பெருசு இல்லை. உடலை துடைத்து தள்ளி திரும்ப உடம்பு எடுக்காம இருக்கிறது தான் நம்முடைய லட்சியங்கும் போது அதை காப்பாற்றி வைக்கிறது பெருசு கிடையாது. நீ தீவிரமான ஸ்ரத்தையினால உன்னுடைய அந்த தீவிர அருள் நாட்டத்தால் உலகப்பற்ற துறந்து இந்த தேகம் விழும்போது இப்பவே நீ ஞானத்தை பெற்று விடு, அதுக்காக உடம்ப காப்பாற்றி வைக்கணும்னு முயற்சி பண்ணாதே. அப்போ மனப்பக்குவத்தை விட உடலை காப்பாற்றி வைப்பதற்கு காய சித்திக்கு பல பேர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஹட்டயோகம் அதிகம் செய்கிறார்கள். உடலை கழுவுவது நிலமா பண்ணுவாங்களா, நீளமா துணியை எடுத்து அதை அப்படியே உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி முழுங்கி உள்ள இறக்கி அதுக்கப்புறம் அதை திருப்பி உருவும் போது குடலுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அந்த துணியில ஒட்டி சுத்தமாயிடுமா. இப்படியெல்லாம் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதனால இவர் சொல்லக்கூடியது என்ன, இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. 217வது பாடல். சோற்று துருத்தி சுமை சுமப்ப கண் பிதுங்க காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே. பிராணனாகிய குண்டலினி சக்தியை இந்த மூச்சு காற்றை கண்ட்ரோல் பண்றார். அப்படி பண்ணும் பொழுது சொன்னேன் இல்லையா, 1 பங்கு நேரத்துக்கு காற்றை உள்ள இழுத்து 4 பங்கு நேரம் அதை உள்ள வச்சிருக்கோம். ஒரு 10 செகண்ட் உள்ள இழுத்தா 40 செகண்ட் உள்ள வச்சிருக்கணுமா, கிட்டத்தட்ட 3/4 நிமிஷம். அப்புறம் 20 செகண்ட்ல அதை மெதுவா விடணும். அந்த வச்சிருக்கிற 40 செகண்ட்ல அது எப்படி இருக்குமா, நல்லா உள்ள நிறைய இழுத்துட்டாருன்னா அப்படியே கண்ணு மொழி பிதுங்கிட்டு செவந்து வெளியில வர மாதிரி வந்துருமா. இப்படியெல்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமா ஹட்டயோகம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீ ரமண மகர்ஷியோட பல சாதகர்கள் சந்திக்க வர்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்றாரா, அவரவருக்கு தெரிஞ்சதை பண்ணுவாங்க. அதனால அவர் முன்னாடி வந்த உடனே எல்லாரும் ஹாலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அங்க உட்காந்துட்டு அப்பவே கர் புருன்னு மூச்சை இழுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் பிராணாயாமம். கொஞ்ச நேரம் பார்த்தாராம் மகரிஷி. பொதுவாக அவர் பேசாம இருப்பார், இப்ப வாயை திறந்து பேசிட்டாராம். அதை ஏன் போட்டு இப்படி தொந்தரவு படுத்துறேன்னாராம். இந்த பிராணனை இப்படி வலிந்து கட்டுப்படுத்துவதனால அதுக்கும் உடம்புக்கும் தான் கஷ்டம், விடு அப்படின்னாராம். அவர் அப்படியே அந்த பிராணாயாமத்துல இறங்கி ரொம்ப பண்றதெல்லாம் குறைச்சுட்டாராம் அந்த சாதகர். அப்படி அதுக்கு அந்த உடம்புக்கு அது வேதனையா இருக்குமா. அதனால இந்த உடம்பு எப்படி இருக்கு, சோற்று துருத்தி, துருத்தினா தோல் பை. இந்த உலையிலே அடுப்பு நல்லா எரியறதுக்கு ஒரு குழாய் மாதிரி கொடுத்து அதனுடைய இன்னொரு நுனியில தோல் இருக்கும், அதை இப்படி புஷ் புஷ்னு விரிக்க பண்ண முடியும். அதுதான் துருத்தி. இந்த உடம்பு அந்த மாதிரி இருக்கு. நீ அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது அந்த துருத்தியில காற்றை உள் வாங்கி வெளிவிடுற மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்கிற. இதுக்கு என்ன பண்ற, சோத்தை அடைச்சு இதை வளர்த்து வச்சிருக்க. சோற்று துருத்தி சுமை சுமப்ப, அது ஒரு சுமையாக இந்த ஜீவன் இந்த உடம்பை சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த உடம்புல கொண்டு கண் பிதுங்க, கண் வெளியே வரும்படிக்கு முரட்டுத்தனமாக காற்றை பிடித்து பிராணசக்தியை கட்டுப்படுத்தி இப்படியெல்லாம் நான் ஹட்டயோகம் செய்து காலத்தை கழித்திருந்தேன், அலைந்தேன், வீணாக அலைந்தேன். அப்போ சாமி சொல்றாங்க, இந்த பாட்டிலேருந்து என்ன தெரியுது, ஆரம்பத்துல தாய்மான சுவாமிகளும் ஹட்டயோகம் பயின்றிருக்கிறார். அப்புறம் நல்ல வேளையா குருவருளால இதெல்லாம் வேண்டாம்ப்பா இப்படி பண்ணுன்னு அவர் மாற்றி விட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரிகிறதுன்னு சாமி சொல்றாங்க. அப்போ ஹட்டயோகம் சிறிது காலம் அவரும் பயின்றிருக்கிறார் என்பது இந்த கண்ணியிலிருந்து தெரிய வருகிறது. அது எப்படி வேண்டாதது ஆபத்தானது என்பதை கண் பிதுங்கிற வார்த்தையில் அவர் காட்டுகின்றார். அத்தகைய சோற்றை அடைத்து வைக்கும் தோல்பை போன்ற இவ்வுடலை நெடுநாள் காப்பாற்றுவதற்காக ஹட்டயோகம் பயிலும் வகையில்
கண் பிதுங்கும் வரை உயிர் மூச்சை பிடித்து உள்ளே அடக்கி வைத்தேன். அத்தகைய சுமையை சுமந்து கொண்டு திரிந்தேன் என்னே என்று இந்த பாடலிலே ஹட்டயோகத்தினுடைய பயனற்ற தன்மையை சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த 4 கண்ணிகளிலே யோகத்தை பற்றி பேசினார். அப்புறம் ஞான தபசுனா என்ன அப்படின்னு இந்த கடைசி கண்ணில 222வது கண்ணில் சொல்கிறார். முன்னாள் மெய்ஞான முனிவர் தவம் ஈட்டுதல் போல் இந்நாளில் காண எனக்கு இச்சை பராபரமே. எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர் எப்படி பண்ணணும்னு உடனே காமிச்சிடுறார். அதான் நமக்கு நல்லது. நெகட்டிவா மட்டும் சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. எதை செய்யணுமோ அந்த உடன்பாட்டு விஷயத்தை சொல்லணும். என்ன சொல்றார்? முன்னாள் அந்த காலத்தில் மெய்ஞான முனிவர், சாதாரண மனிதர்கள் அல்ல, ரிஷிகள்ல பல வகை உண்டு. தாரகாவனத்தில் இருந்தவங்களும் முனிகள் தான், ரிஷிகள் தான். அவங்க என்ன பண்ணாங்க? சிவனாரையே எதிர்த்தாங்க. ஏன்? ஞானம் இல்லை, கர்மமே முக்கியம், அதுவே எல்லாவற்றையும் கொடுத்துவிடும் என்று நினைத்து கொண்டு ஸ்வர்க்கம் போதும் என்று எண்ணியவர்களாக இருந்தார்கள். அவர்களும் கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து தவம் புரிந்து காட்டில் வாழ்ந்து எல்லாம் பண்ணினாங்க. அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இவர் சொல்றது மெய்ஞான முனிவர். கர்மம் ஜடம், கர்மம் பலன் தரல் கர்த்தனது ஆணையால் நமக்கு கர்மம் முக்கியமல்ல, அந்த கர்த்தனாகிய இறைவனே நமக்கு முக்கியம்னு அவனே எல்லாம் என்று தெளிந்து அவனை நாடுகிற மெய்ஞான நாட்டம் உடைய முனிவர்கள். மெய்ஞான முனிவர் அப்படி மெய்ஞான நாட்டம் வந்துவிட்டால் அவர்கள் செய்யக்கூடிய தவம் எப்படி இருக்கும்? அதுபோல நான் தவம் புரியணும் அப்படிங்கிறது. அது எப்படி இருக்குமா? சுவாமிஜி சொல்றாங்க, இப்படி முரட்டுத்தனமா மூச்சை பிடிச்சு கண் புதுங்கிற வரைக்கும் செய்யற வேலையெல்லாம் அங்க இல்ல. ஆனா கொஞ்சம் நீ கட்டுப்பட்டு இருக்கணும். நிமிர்ந்துதான் உட்காரணும். தபசுல ஈடுபடும் போது நிமிர்ந்து அமர்ந்து உடலை கட்டுக்குள் வைத்திரு. உணவு பழக்கத்தினாலும் தியான முயற்சியினாலும் உடலை கட்டுப்படுத்து. அப்புறம் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலான இந்திரியங்களை அவை விரும்புகிற வண்ணம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்து. தவம்னு சொன்னாலே வறுக்கிற மாதிரி, கொஞ்சம் தண்டனை கொடுக்கிற மாதிரி, கொஞ்சம் கஷ்டமான முயற்சி இருக்கணும். அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஓரளவுக்கு நல்லது. அப்படி தவம் புரிகிறவர்கள் உடலையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி வருத்தி மனதை உள்ளே திருப்பி இறை நாட்டத்தில் செலுத்துகிறார்கள். அப்ப இந்திரிய நிகிரகமும் உடலை வெல்லுதலும் தவத்தின் ஆரம்ப நிலை. அது இல்லாமல் முடியாது. இப்படி அவர்கள் தவம் செய்தது போல இந்நாளில், அந்த காலத்துல அவங்க பண்ணினாங்க அப்படின்னு இப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் அதை செய்யணும் அப்படிங்கிறார். இந்நாளில் காண எனக்கு இச்சை அப்படின்னு அவர் சொல்லி அதுபடி தவம் புரிந்து லட்சியத்தை அடைந்து விட்டார். ஒரு 250-300 வருஷத்துக்கு அப்புறம் நாம இருக்கோம். இந்நாளில் காண நமக்கும் அந்த இச்சை வந்து அந்த முயற்சி வெற்றி பெறணும். கடவுள் தான் அருள் புரியணும். அப்படி மெய்ஞான தபசு. ஞான தபசுனா என்ன? சாமி சொல்றாங்க, நிஷ்காமிய தபசு. பிரதிபலனாக உலக விஷயங்கள் எதையும் கேட்காமல் இறை அருளை உணர்வதொன்றையே லட்சியமாக கொண்டு உடலையும் இந்திரியங்களையும் புனிதமாக காப்பாற்றி வைத்து இறை உணர்விலே செலுத்துவது, மனதை இறை உணர்விலே செலுத்துவதுதான் ஞான தபசு. அத்தகைய பிரதிபலன் எதிர்பாராத நிஷ்காமிய தபசு புரிவதற்கு, ஞான தவம் புரிவதற்கு எனக்கும் ஆசையாக இருக்கிறதப்பா. என்னுடைய அந்த ஆசையை இறைவா நீயே நிறைவேற்றி வைப்பாயாக என்று இந்த பாடலிலே வேண்டுகின்றார், பிரார்த்திக்கின்றார். இந்த உடல் மனம் என்பதுதான் ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒப்பற்ற கருவிகள். குழந்தை பிறக்குதுன்னு சொல்றோம். பிறந்த மேனியா இருக்குங்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒரு நகையும் இல்லை. நாம அப்புறம் சமூக வாழ்க்கைக்காக உடை உடுத்திக்கிறோம். அப்புறம் குளிர் வெப்பத்தை தாங்கணும். நகையெல்லாம் நம்முடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோம். இது ஆனா உண்மையில் நம்ம சொரூபம் இல்லை. நம்ம உடம்புங்கிறது இதுதான். அதுல இருக்கிற மனம்தான், அதுக்குள்ள இருக்கிற உயிர் தான் நாம. அப்ப இந்த உயிருக்கு வேணுங்கிற ஒரு வீடு போல இந்த உடல் இருக்கு. இப்ப இந்த உடலையும் உள்ளத்தையும் முழுக்க இறை வழிபாட்டுக்காகவே பயன்படுத்தி வந்தால் அதை போன்ற ஒரு தூய வாழ்க்கை வேற இல்லை. திரிகரணங்களையும் இறைவனை நோக்கி செலுத்துவது ஞான தபசு. பிரதிபலன் எதிர்பாராமல் திரிகரணங்களையும் இறைவனை நோக்கி திருப்புவது.
திரிகரணங்கள் என்ன? மனம், மொழி, மெய். எண்ணம், சொல், செயல் மூன்றையும் இறைவனை குறித்ததாக ஆக்குவது, உலக நாட்டம் சிறிதும் இல்லாதிருப்பது. அத்தகைய உயர்ந்த தவம் நான் இன்று புரிய வேண்டும். அந்த காலத்துல அவங்க பண்ணினாங்க, இப்போதைக்கு நான் அதை பண்ணணுமப்பா, அதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நீ நிறைவேற்றுவதற்கு எனக்கு அருள் வலிமை கொடு என்று இறைவனை பிரார்த்திக்கின்றார் இந்த பாடலிலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். அன்னையினருளால் இத்துடன் யோகம், குண்டலினி யோகம் பற்றியும் ஞான தபசு பற்றியும் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் பராபர கண்ணியில் கூறியுள்ள 5 கண்ணிகளுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். இத்துடன் இந்த ஆண்டுக்கான இந்த தாயுமானவர் முற்றோதல் சிறப்பு அந்தர்யோகத்தில் பராபர கண்ணி காட்டும் ஜீவ யாத்திரை பாடல்களின் விளக்கங்களுக்கு நிறைவு செய்கின்றோம். இத்துடன் அன்னையினருளால் ஹர நம பார்வதி பதையே. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்.